ஒரு நண்பர் ஒரு ஜாதகம் கேட்டு வந்தாங்க. அம்மா குழந்தை எப்போ பிறக்கும்னாங்க. கணவர் எங்கே இருக்கிறாருமா அப்படின்னா, கணவர் வெளியூரில் தாம்மா இருக்கிறாரு. எப்போம்மா வருவாங்கன்னா, 2 வருஷமாக குழந்தை இல்லைம்மா அப்படின்னாங்க. எப்போ வருவாருன்னா, அடுத்த வருஷம் தான் வருவாங்க. எதுக்குமா இப்போ நீ ஜாதகம் பார்க்குற அப்படின்னு தான் கேள்வி கேட்டேன். புத்திர பாக்கியம் நல்லா இருக்குதானா? நல்லா இருக்குது. 7ஆம் பாவகம் 12ல் இருக்குது. ஜாதகர் வெளியூரில் இருக்கிறாரு. குழந்தை பிறக்கிறதுக்கான தன்மை இருக்குதானா? இல்லை. அந்த ஜாதகருக்கு அந்த லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடிய கிரகம் 12ல் இருக்கிறதுனால குழந்தை பற்றிய சிந்தனை அந்த ஆண் ஜாதகத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த பெண் தான் அதோட விருப்பத்தை சொல்லுதே தவிர இவங்க 2 பேரும் ஒரு இடத்துல இருக்கிறாங்களான்னா இல்லை. இதில் என்னென்னா அவங்கள குத்தம் சொல்ல முடியாது. இவர்கள் வெளிநாட்டுலேருந்து வந்ததுக்கப்புறம் அந்த பாக்கியம் உடனே கிடைக்குமா அப்படிங்கிறது அவங்களுடைய ஆசை, விருப்பம். நல்லாவே இருக்குது. கர்ப்பப்பையில் எந்த பிரச்சனையும் இல்லை. குழந்தை பாக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ குழந்தை பிறக்குமா, தைரியமாக போங்கம்மா அப்படிங்கிறத அவங்க சொன்னது. சீக்கிரமாட்டி கணவரை ஊருக்கு வர சொல்லுங்கள், இல்லைனா நீங்கள் ஒரு டிக்கெட் எடுத்து ஊருக்கு போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு சொன்ன தகவல். நடக்குமானா கண்டிப்பாக நடக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு சொன்னோம். அவர்கள் ஜாதகத்தில் புத்திர பாக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதா அவங்க ஜாதகத்தில் சொல்லப்பட்டது. குழந்தைக்கும் கர்மாவிற்கும், தொழிலுக்கும் கர்மாவிற்கும், திருமணத்திற்கும் தோஷத்திற்கும் எந்த தடையும் இல்லை அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரிந்து கொள்ளவும்.